இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, சபை உரையாளர் புத்தகம் 12வது அதிகாரம் 1 வசனம். ஆகையால் உன்னை படைத்தவரை உன் இளமை பருவத்தில் மறவாதே. வாழ்க்கை எனக்கு இன்பம் தரவில்லையே என்று நீ சொல்லக்கூடிய துயர நாட்களும் ஆண்டுகளும் வருமுன் அவரை உள்ளத்திலே நினை. இளமையில் இறைவனை நினை. இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எனது தாய் திருமதி ஆரோக்கிய மேரி மாதாவுடைய பெயர் கொண்டவங்க தான். நான் சின்ன வயசுல இளம் பருவத்தை அடைந்த பொழுது எனக்கு சொன்ன ஒரு முக்கியமான விஷயம், இறந்து போன எனது சித்தப்பா திருவாளர் அசோக் அருளானந்த் அவர்கள், எனக்கு 2 அண்ணங்க, எனது 2 சகோதரர்களும் இளமை பருவத்தை அடையும் பொழுது எனது சித்தப்பா அவர்கள் இருவருக்கும் 2 ஜெபமாலையை வாங்கி கொடுத்து அவர்களுடைய கரங்களில் வைத்து அந்த சித்தப்பா அவங்க சொன்னாங்களாம், தம்பி, இந்த இளமை பருவத்தில் பரிசுத்தமாய் கற்பில் நிலைத்து நிற்க நீங்கள் விரும்பினால் இந்த ஜெபமாலை பக்தியை மாத்திரம் கைவிடாதீர்கள் என்று சொல்லி அவர்களுடைய இருவருடைய கரங்களிலும் 2 ஜெபமாலைகளை கொடுத்து ஜெபிக்க சொன்னார்களாம். இதை என்னுடைய தாய் என்னிடம் சொல்லி ஜெபமாலை பக்தி நிலைத்து நிற்க எனக்கு ஊக்கமூட்டினார்கள், எனக்கு அறிவுரை கொடுத்தார்கள். அன்புக்குரியவர்களே, இளமை பருவத்தில் இருக்கும் எனது அருமை இளைஞனே, இளம் பெண்களே, சற்று யோசித்து பாருங்கள். இன்றைக்கு செல்போனுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை நாம் ஜெபமாலைக்கு கொடுக்கிறோமா? ஒண்ணு வழக்கமா சொல்றேன், எல்லோருமே கைபேசி பயன்படுத்துகிறோம். இன்னைக்கு அநேக இளைஞர்கள், இளம் பெண்கள் இந்த ஊடகத்தில் மிகவும் வல்லுநர்களாக மாறி என்ன பண்றாங்க, செல்போன்லயே பைபிள் இருக்கு ஃபாதர், செல்போன்லயே ஜெபமாலைனா இருக்குது, எதுக்கு அதெல்லாம் எடுத்துக்கிட்டு என்று சொல்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. செல்போன்ல இருந்து நமக்கு சாப்பாடு கிடைக்குமா? செல்போனை பார்த்து சாப்பாட்டை பார்த்து நம்மளுடைய பசியை ஆற்றிக்கொள்ள முடியுமா? முடியாது. அதுபோலதான் ஆன்மீக பசியை நீங்கள் தீர்த்து கொள்ள விரும்பினால், ஆன்மீக பசியிலிருந்து நீங்கள் விடுதலையாக வேண்டும் என்றால், தயவு செய்து ஆன்மீக வழிகாட்டுதலின்படி இந்த திருச்செபமாலைய கரங்கள்ல ஏந்தி ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது முழு ஜெபமாலையை ஒப்பு கொடுங்க. ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது பைபிளை எடுத்து ஒரு வசனமாவது படிங்க. இப்படி நீங்க படித்தால் இந்த இளம் பிராயத்திலே, இளம் பருவத்தில் உங்களுக்கு வருகின்ற அநேக சோதனைகளிலிருந்து நீங்கள் விடுதலையாக முடியும். இளமையில் இறைவனை நினைத்து பாருங்கள் எனது அருமை இளைஞர்களே. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.